10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. அரசூர், இருவேல்பட்டு 2 கிராமங்களுக்கும் பாதிக்கப்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட, இன்னும் சொல்ல போனால் மேன்மேடு வெள்ளத்தால், இயற்கையான பாதிப்பு கிடையாது. இது தென்மண்ணை ஆற்றில் அறிவிப்பு இல்லாமல் தண்ணியை திறந்து விட்டு அதனால் ஏற்பட்ட பாதிப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த 2 கிராம மக்களுக்கும் இன்றைக்கு எங்களால் முடிந்த நிவாரண உதவிகளை, அதாவது அவர்கள் ஒரு 2 வாரங்கள் 3 வாரங்கள் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு மளிகை பொருட்கள், அரிசி பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்கள், பாய் போர்வை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்தவரை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வெள்ளம் வரும்போது சொல்லலை. கடலூரில் 4:30 மணிக்கு வெள்ளம் வருது விடிகாலையில், இங்கே 7 மணிக்கு வருது. இது தென்மண்ணை ஆற்றுடைய கிளையாறு. அப்போ அங்கே வெள்ள பாதிப்பு கலெக்டர் ஆஃபீஸ் அங்கே முழுக போது கூட அப்போ சொல்லியிருந்தால் கூட இங்கே இருக்கிற மக்கள் தங்களுடைய உடைமைகளையும் தன்னுடைய உயிரையும் காப்பாற்றி கொண்டிருக்க முடியும். அந்த நேரத்தில் இங்கே 7:30 மணிக்கு காலையில் வெள்ளம் வந்திருக்கு. அந்த நேரத்தில் தேசிய பேரிடர் பாதுகாப்பு குழுவுடைய வாகனம் இங்கே எதேச்சாக சென்று அதை மக்கள் அவர்களாகவே மறித்து அவர்கள் இங்கே இருக்கிற மக்களெல்லாம் காப்பாற்றிருக்காங்க. வெள்ளம் வரப்போதுங்கிற எந்த விதமான அறிவிப்பும் கிடையாது. வெள்ளத்திலிருந்து மக்களை மீட்க வேண்டும் என்கிற எந்த விதமான பொறுப்புணர்ச்சியும் கிடையாது. பொறுப்பே இல்லாமல் 2 நாள் கழித்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டு நடத்தும்போது மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். பொன்முடி அவர்களை பார்த்து நாங்கள் ஒன்று கேட்குறோம், உங்கள் சட்டையில் கொஞ்சோண்டு சேறு பட்டதுக்கு உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது, இங்கே 2 ஊர் சேராக இப்போ கிடக்குது, இவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது? உங்கள் சட்டையில் கொஞ்சோண்டு சேறு பட்டதுக்கு நீங்கள் பொய் வழக்கு போட்டு இருவேல்பட்டு மக்களை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் செய்த தவறினால், உங்களுடைய திராவிட மாடல் பேய் ஆட்சி செய்திருக்கிற தவறினால், நீங்கள் சரியாக அறிவிப்பு கொடுக்காத காரணத்தினால இங்கே எல்லோரும் தங்களுடைய உடைமைகளை இழந்திருக்கிறார்களே, அதுக்கு யார் பதில் சொல்கிறது? எத்தனை வீடுகள் இடிந்திருக்கிறது? வீட்டில் இருந்த ஒரு பொருள் கூட இல்லை. வீட்டில் இருக்கிற அத்தியாவசிய பொருட்கள் சாதாரணமாக ஒவ்வொரு வீட்லேயும் 50,000 1 லட்சம் வரைக்கும் பொருட்கள் சேதாரமாக இருக்குது. ஆனால் இந்த திராவிட மாடல் அரசு ஒரு வீட்டுக்கு 2,000 ரூபான்னு எந்த மூளைக்கு அது? அங்கே இருக்கிற அந்த சேரை க்ளீன் பண்ணி போகிறதுக்கே அந்த 2,000 ரூபாய் பத்தாது. பள்ளிக்கூட குழந்தைங்களுடைய புத்தகங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அங்கே உள்ளே போய் பாருங்கள், எத்தனை வீடு இடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். எல்லாம் அப்படியே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு. வீட்டில் ஒரு பாத்திர பண்டம் கிடையாது, ஒரு அடுப்பு கிடையாது சமைக்கிறதுக்கு. இவ்வளவு சோதனைகளையும் இந்த மக்கள் தாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களால் உங்கள் சட்டையில் பட்ட அந்த சேரை தாங்கிக்கொள்ள முடியல. திராவிட மாடல் அரசு இருவேல்பட்டு மக்கள் மீது போட்டிருக்கிற பொய் வழக்கை உடனடியாக வாபஸ் செய்ய வேண்டும். இது மாதிரி மக்களை வஞ்சிக்கிற இந்த திமிர் பிடித்த போக்கை நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் எச்சரிக்கையாக நான் சொல்லிக் கொள்கிறேன். அந்த பெண்மணி பாஜக சேர்ந்த, சரி பாஜக சார்ந்தால் அதுக்காக கேஸ் போடலாமா? என்ன பாஜக இருந்தால் தப்பா? சார், அந்த பெண்மணி பொன்முடி அவர்களை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. எங்கள் வீட்டை பாருங்கன்றாங்க. பொன்முடி அவருடைய சட்டைக்கு பின்னாடி பக்கம் சேர் இருக்குது. முன்னாடி இருந்தவங்க எப்படி சார் பின்னாடி பக்கம் சேர் அடிக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். அவரே ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, என்னை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. என்ன இழுத்தாங்க? வீட்டை பாருங்கன்னு தானே இழுத்தாங்க. இல்லை நீங்கள்லாம் என்ன தேவ தூதர்களா? ஏழை மக்கள் உங்கள் மேலே கை வைக்கக்கூடாதா? வானத்துலேருந்து குதிச்சு வந்துட்டீங்களா? நீங்கள் எல்லாம் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவங்க தானே. இன்றைக்கி கொள்ளையடிச்சு ஊர் அடித்து வலையில் போட்டு சம்பாதிச்சுட்டா உடனே ஏழை மக்கள் உங்கள் மேலே கை வைக்கக்கூடாதா? கையை பிடிச்சி இழுக்கக்கூடாதா? அதனால் நீங்கள் பொய் வழக்கு போட்டு அவங்களை சித்திரவதை பண்ணுவீங்களா? பொய் வழக்கை உடனடியாக இந்த திராவிட மாடல் அரசு வாபஸ் செய்யவில்லை என்று சொன்னால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும். அதிகாரிகள் பொன்முடி அவர்களோடு வந்த அதிகாரி மக்களை முட்டாள்னு திட்டிருக்காரு. என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்குது. நான் வெளியிடனுக்கு நேரம் பார்த்து வெளியிடணும்னு வச்சுருக்கேன். கெட்ட வார்த்தையில் பேசுகிறார். எங்ககிட்ட நாங்கள் கட்டுற வரி பணத்தில் நீ சம்பளம் வாங்கிட்டு எங்களை முட்டாள்னு சொல்லுவேன். யார் முட்டாள்? ஒரு வெள்ளம் வருது, அதை அறிவிக்க தெரியாத நீங்கள் முட்டாளா இல்லை மக்கள் முட்டாளா? ஒரு வெள்ளம் வருதுன்னு அறிவிப்பு செய்கிறது இல்லையா? 1971 இதே மாதிரி ஒரு வெள்ளம் வந்திருக்கு. மக்கள் சொல்கிறாங்க. அப்போ சார் கம்யூனிகேஷன்ஸ் எதுவுமே கிடையாது சார். அப்போயே தண்டோரா போட்டு அறிவிப்பாங்க. இன்றைக்கு வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, எவ்வளோ இருக்குது, மெசேஜ் இருக்குது. ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு கூட சொல்லியிருந்தால் கூட அவங்க எங்கிட்ட சொல்லியிருப்பாங்க. எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. இங்கே மட்டும் இல்லை, திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் 4 மாவட்டங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை வழக்கு பதிவு பண்ணுன்னு சொல்கிறாங்களே, என்ன செய்து சார் உண்மை? காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். வழக்கு நம்பர் இருக்குது. ஆனால் வழக்கை நெட்டில் அப்லோட் பண்ணாமல் இருக்காங்க. இப்போ அதனால் பெயில் கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு போக்குங்க. உங்களை ஊடக நண்பர்களுக்கு நன்றாக தெரியும். வழக்கு போட்டால் உங்களுக்கெல்லாம் எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கணும். நீங்கள் செய்திகளில் ஒளிபரப்புவீங்க. ஒரு நாளிதழிலே என்னமோ வந்திருக்கு அந்த செய்தி.
எஃப்ஐஆர் நம்பர் வந்து நாங்களே கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சோம். இத்தனைக்கும் எஃப்ஐஆர் குறித்த தகவல்கள் நெட்டில் பதிவேற்றம் பண்ணணும், இன்டர்நெட்டில் பதிவேற்றம் பண்ணணும். அதை கூட பண்ணாமல் இவர்கள் வந்து மக்களை வஞ்சிக்க வேண்டும், மக்களை மிரட்ட வேண்டும். ஏன்னா வந்து இந்த இருவேல்பட்டு மக்கள் ரோட்டுக்கு வந்து போராட்டம் பண்ணதுனால தான் இந்த 2 ஊர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டதுங்கிறது தமிழகத்துக்கு தெரிஞ்சுது. அதனால் அவங்கள பழிவாங்கணும்னு இந்த திராவிட மாடல் திமுக அரசு நினைக்கிறது. அதனால் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கும் சரி, இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவாவேல் அவர்களுக்கும் சரி எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம், வழக்கை வாபஸ் வாங்கணும். அவங்க வீட்டில் அந்த அம்மாவுடைய வீட்டில் இருக்கிற குழந்தைகள் மிரட்டப்படுகிறார்கள். அங்கே அந்த வீட்டை போய் பாருங்கள், எவ்வளவு எளிமையான ஒரு வீடு. சாதாரண பார்க்கவே நமக்குலாம் வந்து கண்ணில் தண்ணி வருது. அவ்வளோ ஒரு ஏழ்மையான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்கள போய் இவங்க வந்து குண்டர்களை விட்டு மிரட்டுவதும், அந்த குழந்தைங்கள வந்து இவங்க அம்மா எங்கே என்ன பண்ணுவோம் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டல் பேச்சு பேசுகிறதும் உண்மையிலே மனிதத்தன்மையற்ற ஒரு செயல். இதை ஊர் மக்கள் பார்த்து கொண்டே சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து உங்கள் நியாயத்திற்காக போராடியவர்கள் மீது எங்கள் வீட்டை வந்து பாருங்கன்னு சொன்னது ஒரு குற்றமாங்க. என் வீடை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அது வந்து ஒரு தவறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆகையால் இது ரொம்ப தவறான ஒரு போக்கு. இந்த 2 கிராமங்களை பொறுத்தவரை நாங்கள் முழுமையாக அனைத்து குடும்பங்களுக்கும் எங்களுடைய உதவிகளை நீட்டிப்பு செய்து கொண்டிருக்கிறோம், உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி இந்த கிராமங்களை பொறுத்தவரை காப்பாற்றுவதற்கு களத்தில் நிற்கும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான்ற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க அரசு தரப்பில். முதல்வர் சொல்லும்போது எல்லாருக்கும்ன்ற மாதிரி ஒரு சார், பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டுமே கூட கொடுக்கட்டும் சார். பட் அதுக்கு நிவாரணம் போதுமான அளவாக இருக்கணும்ல. 2000 ரூபான்றது உங்களுக்கு எப்படி பத்தும் சொல்லுங்கள்? ஒரு குழந்தைங்களுக்கு போன புக்கு நோட்டு வாங்குறதுக்கே அந்த 2000 ரூபா சரியாக போயிடும். காலேஜ் பசங்க, டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் ஆகிற பசங்க, அவங்களுடைய புத்தகங்கள்லாம் போயிருக்கு. அதுக்கே வந்து உங்களுக்கு அந்த 2000 ரூபா பத்தாது. இந்த பகுதியில் நீங்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்கணுன்னா மட்டும் எல்லாம் கிளம்பி வந்தீங்கல்ல இடைத்தேர்தலில். இடைத்தேர்தல் இங்கே கொடுத்துட மாட்டாங்க, அங்கே கொடுத்தா இங்கே கொடுக்கல. ஆகையால் இந்த நிவாரணம் பத்தவே பத்தாது. மத்திய அரசாங்கம் நரேந்திர மோடி அவர்கள் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை வந்து மக்களுக்கு நீங்கள் கிள்ளியாவது கொடுங்க என்பதை நாங்கள் எங்களுடைய கோரிக்கையாக வைத்துக்கொள்கிறோம்.